அது கல்லீரல் வீக்கம் வர்றதோட அறிகுறி தான் மஞ்சக்காமாலை. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம சொசைட்டியில் ரொம்ப அதிகமாக மது ஆல்கஹால் எடுக்கிறது, ரெண்டாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வைரஸ்னால ஏபிசின்னு 3 வைரஸ் இருக்கு, அதனால கூட இந்த ஹெப்படைட்டிஸ் வரும். ஒரு காரணத்துக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணால் இந்த ஹெப்படைட்டிஸ் கம்மியாகும். இந்த ஹெப்படைட்டிஸ் அதாவது மஞ்சள் காமாலைங்கிறது நார்மலாக நம்மளுக்கு தெரியும். ஒரு மஞ்சள் காமாலை வரும், நமக்கு சிம்டம்ஸ் தெரியும், கண்ணில் எல்லோவாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம போய் டாக்டர்கிட்ட காம்போது சரி பண்ணுவாங்க. பட் நீங்கள் சொல்கிற அந்த ஹெப்படைட்டிஸ் அதுக்கு சிம்டம்ஸ் இருக்குமா, இல்லை அது எப்படி வேறுபடும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், ஃபேட்டி லிவர், வைரல் ஹெப்படைட்டிஸ், நிறைய வியாதிகள். எல்லாத்துக்கும் அதோட பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே இருக்காது. அதுக்கு 70% 80% கல்லீரல் பாதிப்பு இருக்கவங்க மட்டும்தான் இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போதைக்கு மேக்சிமம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு அது கைமீறி போயிருக்கும். ஸோ அதை நேரமே கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணுறதுல தான் ஈஸியாக ரிக்கவரி இருக்கு. இல்லைன்னா அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 70% 80% அது பாதிப்படைஞ்சா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க அறிகுறிகள் தெரியும். 20% ஆளுங்களுக்கு நேரமே சிம்டம்ஸ் இருக்கும். என்னன்னா மெயின்லி டயர்ட்னஸ் இருக்கும், ரொம்ப அசதியா இருக்கிறது, அவங்களால ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து அவங்களுக்கு வேலை பார்க்க முடியாது, வேலை பார்க்குற இடையிலேயே டயர்ட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா வலது பக்கத்துல ஒரு அழுத்துற ஒரு பெயின் இருக்கும், குத்துற பெயின் இருக்காது, அழுத்துற மாதிரி பெயின் இருந்துட்டே இருக்கும், சாப்பிட முடியாம, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி, ஒரு வாந்தி வர ஒரு ஃபீலிங், ஒரு சென்சேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். பெண்களுக்கு வர ஃபேட்டி லிவர்ல காமன் காஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அதிகமாக தெரியுது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10% கீழே வைரஸ்னால வருது. பட் 90% நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதுவும் பிசிஓடி, தைராய்டு, இந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் காணப்படுது. அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால, ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால அது போய் லிவரில் டெபாசிட் ஆகி அதில் வரக்கூடிய ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இவங்க என்ன பண்ணணும்னா மெயின்லி 3 விஷயம்தான்: அதிகமாக இழைக்கணும், அதிகமாக உழைக்கணும், இல்லை சாப்பாடும் கம்மி பண்ணணும். எப்படி இழைக்கணும்னா அவங்க மாசத்துக்கு 1 கிலோ குறைக்கணும். 5-6 கிலோஸ் எல்லாம் குறைக்கிறேன், 1 கிலோ குறைச்சா போதும். 1 கிலோ நீங்க குறைச்சிட்டீங்கன்னா 1 இயர், ஒரு 1.5 இயர்ஸ்ல உங்களுக்கு ஃபேட்டி லிவரே காணாம போயிடும். டெய்லி யார் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 1.5 இயர்ஸ்ல கன்சிஸ்டண்டா வாக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபேட்டி லிவரே காணாம போயிடும். அதே மாதிரி சாப்பாடுல மெயின்லி என்ன சொல்லுவோம், மெயின்லி கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணணும். ஃபேட்டி ஐட்டம்ஸ் எதுல அதிகமா இருக்கு, மெயின்லி இந்த பேக்டு ஃபுட்ஸ், இந்த சோடா பாட்டிலில் வர சோடா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தவிர்க்கணும். ரெட் மீட், மட்டன் அண்ட் பீஃப், இது மேக்சிமம் தவிர்க்கணும். அப்போ என்ன எடுக்கிறது, வெஜிடேரியன்ஸ் அதிகமா புரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கணும். புரோட்டீன்ஸ்னா சுண்டல், சென்னா, இது அதிகமாக எடுக்கணும். ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கணும். என்ன ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்ஸ்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்.